பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா? தண்ணீருக்கு மத்தியில நின்று நான் பேசுற மாதிரி இருக்குது இல்ல? இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பெர்த் என்ற பட்டணத்தில் இருக்கிற ஸ்வான் நதி. இந்த நதி தான் இந்த பட்டணத்தை சுற்றி ஓடுகிறது. ரொம்ப பெரிய ஒரு நதி, அதனால ஒரு பெரிய செழிப்பை பார்க்க முடிகிறது. நதி ஓடுகிற இடம்லாம் ஒரு செழிப்பு இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ தண்ணீரை தருகிறவர். அந்த ஜீவ தண்ணீருள்ள நதி நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள இந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு வரும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுக்கும். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் என்ன வசனம் நமக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 11வது வசனம். இந்த இயேசுவானவர் எப்படி உடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார். இருவன் தேவதூதர்கள் இயேசுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. நேற்றுக்குதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடினோம். இயேசு முதல் முறை வந்த காரியத்தை அறிந்து கொண்டோம். இன்னைக்கு அவருடைய 2வது பற்றி சொல்றீங்களே அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்களை ரட்சிக்க மனிதனாய் அவதரித்த இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த உலகத்திலே தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்ப சீஷர்கள் எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான், நீங்க வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இந்த இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்பதாக. இனிமேல் இயேசு ஒரு குழந்தையாய் பிறக்க போவதில்லை, அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாக வருவார், நியாயம் விசாரிக்கிறவராய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகைக்குரிய அடையாளங்களை குறித்து இயேசுவே சொன்னார். வேத புஸ்தகத்தில் மத்தேயு 24 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், யுத்தங்கள் உண்டாகும், கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் உண்டாகும், சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்படும். இதெல்லாம் இயேசுடைய 2வது வருகைக்குரிய அடையாளங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இது தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம்ல. யுத்தங்கள், நம்மை சுற்றிலும் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தினமும் யுத்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தானே. பஞ்சங்கள், பல தேசங்களிலே பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், விதவிதமான கொள்ளை நோயினுடைய தாக்கம், பூமி அதிர்ச்சிகள், அதனால் உண்டாகிற அழிவுகள், இப்படி இயற்கையினால் உண்டாகிற பேரழிவுகளை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவங்களுக்கு எல்லா தேசத்திலையும் உபத்திரவம் தான். இதுவரை இல்லாத அளவுக்கு உபத்திரவங்கள். இதெல்லாம் வேதத்துல இயேசு சொன்ன அடையாளம். அதனால இயேசு திரும்ப வரப்போவதற்கான அடையாளங்கள் நம்ம சுற்றில நடக்கிறது. சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இயேசுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகள் உபத்திரவம், கண்ணீர், நெருக்கத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவோடு கூட மகிழ்ந்திருக்க போகிறோம். பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் அநீதியாய் நடக்கிறவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகணும். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களை ஆயத்தமாக வைத்து கொள்ள அர்ப்பணித்துக் கொள்ளணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படணும். அப்போ ஒரு ஆவி, ஆத்மா, சரீரத்துல பரிசுத்தம். அதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு இயேசு வரப்போகிறார், நான் அவரை சந்திக்கணும், அவரோட பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்து ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலம் இது. அதனால இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய வருகையில நான் காணப்படணும், நான் இந்த உம்முடைய பரலோக பாக்கியத்தை இழந்து விடக் கூடாது, என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு கேளுங்க. அவரே உங்களை பரிசுத்தப்படுத்தி அவரே அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ சீக்கிரத்தில் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம், நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் கண்ணீரை துடைத்து இந்த உலகத்தின் வேதலின் விடுதலை கொடுத்து பரலோகத்திலே என்னை நித்திய காலமாய் வாழ வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை சந்திக்க நான் எப்பொழுது ஆயத்தமா இருக்கணும், அதுக்கு எனக்கு கிருபை தாங்க. நான் ஆவி, ஆத்மா, சரீரத்தில பரிசுத்தமா இருக்கணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.